மீத்தொட்டமுள்ள குப்பை மேட்டின் ஒரு பகுதி சரிந்து வீழ்ந்ததால் ஏற்பட்ட உயிர் சேதங்கள் மற்றும் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதங்கள் தொடர்பிலான பூரண அறிக்கையை 5 நாட்களுக்குள் சமர்ப்பிக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பில் இடர் முகாமைத்துவ அமைச்சில் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த பணிப்புரை விடுக்கப்பட்டது. இந்த கலந்துரையாடலில் இடர் முகாமைத்துவ அமைச்சர் அனுர திர்ஷனயாப்பா உள்ளிட்ட அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டிருந்தனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்கும் விடயத்தில் நிதி ஒதுக்கீட்டினை பிரச்சினையாக கொள்ள வேண்டாம் என ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். குப்பை மேட்டை இங்கிருந்து அகற்றுவதற்கான உடனடி திட்டம் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வாறு நிவாரணம் வழங்குவது என்பதே முக்கியமான விடயமாகும். அவர்களுக்கான நலன்புரி விடயங்களும் குப்பை கூழங்களை அகற்றும் பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அந்த பகுதியை அண்மித்துள்ள மக்களின் பாதுகாப்பு, அவர்களுக்கான நிவாரணங்கள், வெளியேற்றப்பட வேண்டிய குடும்பங்களை வெளியேற்றி தகுந்த இடங்களை வழங்குவது ஆகிய இந்த பகுதியில் நிலவும் அபாயம் நீங்கும் வரை அந்த பகுதி மக்களுக்கு அனைத்து நிறுவனங்களால் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் குறித்து அரசாங்கம் என்ற ரீதியில் நிதி ஒதுக்கீட்டில் எவ்வித பிரச்சனையும் ஏற்படாது. குப்பை மேடை அந்த பகுதியிலிருந்து நீக்குவது தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டது. இதன் முடிவை காண்பதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். ஒரு இடத்தை தெரிவு செய்த உடனேயே அங்கு எதிர்ப்பறைகள் உருவாகின்றன. அரசியல்வாதிகள், தேரர்கள் தொடர்பு படுகின்றனர். விடயங்களை புரிந்து கொள்ளாமல் வீதியில் இறங்குகின்றனர். இது பாரிய பிரச்சினையாகும். விஞ்ஞான ரீதியில் கழிவு அகற்றும் திட்டம் குறித்து நாம் ஆராய வேண்டும். இலங்கை மாத்திரமல்ல, தெற்காசியாவிலேயே இத்தகைய கழிவு அகற்றும் இடம் தொம்பேயில் உள்ளது. இத்தகைய மேலும் 5 இடங்களை அமைத்து வருகின்றோம். அபாய வலயத்தில் உள்ள மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. மீத்தோட்டம் உள்ள பகுதியில் உள்ள நெல் சந்தைப்படுத்தல் சபையின் 2 களஞ்சிய சாலைகளில் இவர்களை தற்காலிகமாக தங்க வைக்கவும் இந்த கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த குப்பை மேடு பாதுகாப்பற்ற நிலையில் இருப்பதை நாம் கண்டறிந்துள்ளோம். மீண்டும் குப்பை மேடு சரிந்தால் எந்த பகுதி பாதிக்கப்படும் என்பது தொடர்பிலும் ஆராய்ந்துள்ளோம். இதற்கமைய அபாய வலயத்தில் உள்ள மக்களை நாம் வெளியேற்ற நேரிடும். எந்த இடத்தில் எத்தனை பேர் இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான எல்லையிடும் பணிகள் இன்று ஆரம்பிக்கப்பட உள்ளன. மக்கள் தங்குவதற்கு ஏதுவாக நெட் சந்தைப்படுத்தல் சபையின் 2 களஞ்சிய சாலைகளை புனரமைக்க உள்ளோம். இதற்கான நடவடிக்கைகளை போலீசார், மின்சார சபை, நீர் வழங்கல் சபையூடாக முன்னெடுக்கப்படுகிறது. இதற்கான பொறுப்பு மாவட்ட செயலாளருக்கு உள்ளது. இனிமேல் அந்த இடத்தில் குப்பைகள் போடப்பட மாட்டாது. பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இன்றைய கலந்துரையாடல் குறித்து கருத்து வெளியிட்டனர். கொழும்பிற்கு நாளாந்தம் 8 தொடக்கம் 10 லட்சம் பேர் வருகின்றனர். இவ்வாறு வரும் மக்களால் சேரும் குப்பையை முறையாக அகற்றுவது தொடர்பில் அனைத்து அரசியல்வாதிகளும் நாட்டு மக்களும் ஒத்துழைப்போடு செயற்பட வேண்டும். கொழும்பு மக்களின் குப்பை கொழும்பு மாநகர சபையின் குப்பை என கூறிக்கொண்டு பிரச்சனையை நீக்க முடியாது. இந்த நாட்டு மக்களின் பிரச்சனை இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். கொலனாவை பிரதேச செயலக பிரிவில் நகர அபிவிருத்தி அதிகார சபையால் அமைக்கப்பட்டுள்ள வீடுகள் பல உள்ளன. அந்த வீடுகளை வழங்குவது தொடர்பில் ஜனாதிபதி யோசனை முன்வைத்துள்ளார். கொழும்பு மாநகர சபையும் இதற்கான பணத்தை வழங்குவதாக கூறியது. செவ்வாய்க்கிழமை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டதும் அவர்கள் விரைவில் அங்கு குடியேற முடியும். புதிய வீடுகள் கட்டும் வரை முகாம்களில் இருக்க முடியாது. இந்த பேரழிவு மக்களின் தவறால் ஏற்படவில்லை.